அனைவருக்கும் வணக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். பணத்தால், தொழிலால், வறுமையால், பஞ்சத்தால் பல கஷ்டம் பட்டுட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு தீர்வு வரப்போகுது. ஆமாங்க, அமாவாசை. பொதுவாக அமாவாசைனாவே சிறப்பு தான். அதில் 3 அமாவாசை ரொம்ப சிறப்பு. இப்போ நம்ம பார்க்க போகிறது தை அமாவாசை. அது என்ன 3 அமாவாசை? உங்களுக்கே தெரியும். ஒன்று மகாலய அமாவாசை, புரட்டாசி மாதம். 2வது நம்ம திருக்கோவிலில் ஆடி அமாவாசை, பெரும் திருவிழா. ஆனால் இந்த புது வருடம் பிறந்து தை அமாவாசை ரொம்ப விசேஷம். குறிப்பாக அமாவாசையில் சூரியனும் சந்திரனும் ஒன்றா பிரவேசிக்கிறதா ஐதீகம். அமாவாசையில் பிறந்த குழந்தை அதீத சக்தியோட பிறக்கிறதா சயின்ஸே சொல்லியிருக்கு, அறிவியலே கூறியிருக்கு. அது மட்டும் இல்லை, அமாவாசை நாளில் நம்மளுடைய மூதாதையர்களுக்கு நம்ம வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம். நீர்நிலைகளில் போய் நம்ம தர்ப்பணம் கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக இது போன்ற காரியங்களில் ஈடுபடாதவங்கள தெய்வமே ஏற்றுக்கிறது இல்லை. இப்போ ஒரு சூட்சமம், நம்ம கோவிலில் இந்த முதல் வருடம், அதாவது 2025 தொடக்க அமாவாசையில் நம்ம ஒரு சிறப்பு பூஜை செய்ய போகிறோம். எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டுட்டு நம்ம ஆலயத்துக்கு வந்துடுங்க. குறிப்பாக அமாவாசை அன்னைக்கு ஏழை எளியவர்களுக்கு நம்ம அன்னதானம் பண்ணுறதா இதிகாசத்தில், ஐதீகத்தில் சொல்லியிருக்காங்க. அப்படி காகத்துக்கு, எறும்புக்கு, பசுக்கு, பூனைக்கு, இது போன்ற முடியாத அந்தனருக்கு, இது போன்ற முடியாதவங்களுக்கு அவங்க பசியை போக்கணும், அவங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயங்களில் வழிபாடு செய்யணும், நீர்நிலையில் புண்ணிய நதியில் நம்ம குளிக்கணும். இதெல்லாம் ஐதீகம். ஆனால் இதெல்லாம் விட நம்ம நிறைய வேலைகள் பார்த்தாச்சு, இன்னும் நம்ம கஷ்டம் தீரல. நம்ம திருக்கோவிலில் வரம் தரும் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பசாமி ஆசியோட இந்த தை அமாவாசைக்கு கஷ்டப்படக்கூடியவர்கள், இதுவரையும் பொருளாதார ரீதியாக, மன ரீதியாக குறைவுள்ள அனைத்து பக்தர்களுக்கும் நம்ம ஒரு சிறப்பு வழிபாடை செய்ய போகிறோம். அதனால் நம்ம கோயிலுக்கு வரக்கூடியவர்கள் இந்த அமாவாசை நாளை சிறப்பாக பயன்படுத்தி காலையில் நம்ம ஆலயத்தில் வந்து வழிபாட்டில் கலந்துக்கிட்டு, குறிப்பாக நோய் நொடி, எந்த விதமான நல்ல காரியங்கள் தடை இருந்தாலும் நீக்கி, உங்களுடைய தொழில், வறுமை இதெல்லாம் மாற்றி இந்த ஆண்டு உங்களுக்கு செழிப்பாக இருக்கணும்னு தை அமாவாசையில் நம்ம சிறப்பு வழிபாடு செய்ய போகிறோங்க. அதனால் அனைவரும் வாங்க. இந்த தை அமாவாசை உங்களுக்கு மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கணும், இந்த ஆண்டு வெற்றிகரமாக அமையணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். கருப்பசாமிக்கு சரணம். வரம் தரும் 18ஆம் படி கருப்பசாமி உங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதித்துட்டு இருக்காரு. ஆலயத்துக்கு வாங்க, நன்மை பெறுங்க. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.